எதுக்காக ஆண்டவர் பிரச்சனையை அனுமதிச்சாரோ, எதுக்காக ஒரு பிரச்சனைய தேவன் உங்க வாழ்க்கையில அனுமதிச்சாரோ, அந்த நோக்கம் நிறைவேற வரைக்கும் நீங்க 1008 தடவை பிரச்சனை சரி பண்ணித்தாங்கப்பா, பிரச்சனை சரி பண்ணித்தாங்கப்பான்னு சொன்னா காதுலயே வாங்க மாட்டாரு. நான் பழகிட்டு சொல்றேன். ஒரு பிரச்சனைய தேவன் எந்த மனசுல வச்சு, எந்த நோக்கத்தை வச்சு ஒரு பிரச்சனைக்கு ஓகேன்னு கொடுத்தாரோ, அந்த நோக்கம் நிறைவேற வரைக்கும், அந்த நோக்கம் நடந்து முடிகிற வரைக்கும் நீங்க என்னதான் குதியாட்டம் போட்டாலும், 48 நாள் ஃபாஸ்டிங்க போட்டாலும் காதுல வாங்க மாட்டார். பிரச்சனையை சரி பண்ணி தர மாட்டார். ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரு. ஏன்னா எதுக்கு இந்த பிரச்சனையை ஓகே கொடுத்தாரு? எது கொடுத்தாரு? ஒரு நோக்கம் இருக்கு. முன்னாளின் கற்பத்தை தேவன் அடைச்சாரு. நோக்கம் என்ன? நோக்கம் என்ன? சாமுவேல் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படணும். யாரு? சாமுவேல் தேவனிடத்தில் தேவனுடைய கையில கொடுக்கப்படணும். இதுதான் பர்பஸ். ஏன் அடைச்சாருன்னா இதுதான் பர்பஸ். நான் கேட்கிறேன், அந்நாள் பல வருஷமா கற்பம் அடைக்கப்பட்டு கிடக்கிறான். மலடியாவ வெளிநாள் பிள்ளைதாச்சி ஆயிட்டா. சரிங்களா? எத்தனை தடவை அந்நாள் ஆண்டவர்கிட்ட எனக்கு ஒரு பூச்சை கொடுங்களேன், என் வயிற்றுல ஒரு பிள்ளையை கொடுங்களேன்ட்டு ஜெபிச்சிருப்பாளா? ஜெபிச்சிருக்க மாட்டாளா? பண்ணிருப்பா தானே? இயல்பு தானே? ஏன் காதுல வாங்காம இருந்தாரு? ஏன் சரிமணி தராம இருந்தாரு? கர்த்தர் அந்நாளை நினைத்தருளினார். எப்ப நினைச்சாரு? எப்ப நினைச்சாரு? எல்கானா அருமையான புருஷன், அழகா சப்போர்ட் பண்றான் அண்ணாளுக்கு. எத்தனை தடவை ஜெபிச்சிருப்பா பிள்ளைக்காக. காதலே வாங்க மாட்டேட்டாரு. எப்ப அண்ணா, ஏய் எதுக்கு அடைச்சன்னு உனக்கு தெரியுமா? நோக்கம் என்ன நிறைவேறலாமா? சும்மா வந்துட்டு இப்ப பிள்ளை தான் நாளை பிள்ளை தான் கேட்கறேன். தர முடியாது, தர முடியாது, தர முடியாது. ஏன்னா அவ செபிச்சா, எனக்கு பிள்ளை தாங்க, எனக்கு பிள்ளை தாங்கன்ட்டு பல தடவை செபிச்சிருப்பா. எல்லாரும் பிள்ளையோட பிள்ளையா கூட்டு வராங்களே, நான் மட்டும் இப்படி ஒண்டியா வரனே, கையில பிள்ளை இல்லையே, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை கொடுங்க, எனக்கு ஒரு பிள்ளை கொடுங்கட்டு பல தடவை ஜெபிச்சிருப்பா, பல தடவை ஜெபிச்சிருப்பா. ஆனா ஆண்டவர் கற்பத்தை அடைச்சது அண்ணாளுக்கு ஒரு பிள்ளை வேணுங்கிறதுக்காக இல்ல. அண்ணாள் பெற பிள்ளைய அவர்களை கொடுக்கணுமா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவளுக்கு பிரஷர் நார்மலா இருக்கிற வரைக்கும், பிரஷர் நார்மலா இருக்கிற வரைக்கும் அண்ணாள் பிள்ளைதாங்க, பிள்ளை கொடுத்தா நல்லா இருக்கும், நானும் எல்லாரும் மாதிரி பிள்ளைகளை கூட்டு அடி போவேன் வருவேன் வளர்ப்பேன், பிள்ளைதாங்க எனக்கு ஆசை இருக்கு, இப்படியே கேட்டுட்டு இருந்தா. பிரஷர் எப்ப அண்ணன் கட்டுக்கடங்காம போச்சோ அண்ணாளுக்கு, பிரஷர் எப்ப தாங்க முடியல, ஐயோ நான் இது பிள்ளை இல்லைன்னா அவ்வளவுதான் போலியா, எம்மா காயன்ட்டு மண்டை உடையுது, அவளுக்கு கூட கூட உடையுது மனசு. அந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ ஜெபம் மாறிடுச்சு. அப்பதான் பர்பஸ் வருது. அப்பதான் சொல்றா, முதல்ல வாய் திறந்து, நீ எனக்கு கொடுக்கும் பிள்ளையை நான் உமக்கு கொடுப்பேன் வந்துட்டா. இதெல்லாம் பைபிள் இல்லை, இது அவர் சொன்னாதான் புரியும். வந்துட்டா. இதுக்குத்தான் நான் உன் கற்பத்தை அடைச்சேன். இதுக்குத்தான். எதுக்கு? உனக்கு ஒரு பிள்ளை வேணுங்கிறதுக்காக அடைக்கல, நான் உன் கற்பத்தை அடைக்கிறேன், நீ பிள்ளைக்காக ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் தருவேன். அது இல்லை, அது இல்லை. நான் நீ பெறப்போற பிள்ளைய நீ என் கையில ஒப்படைக்கணும், என் கைக்கு இப்ப தரணும். நீ ஏலிட்ட வந்து சாமுவேலை விட்டுட்டு நீ பாட்டுக்கு திரும்பி பார்க்காம போயிடணும். அத ஓவாயால சொல்லணும், நீ சொல்லணும் அத. ஏன்னா மலடிங்கிற பட்டம் அவளால சகிக்க முடியாம போயிருச்சு, எஸ்டீமா போயிருச்சு. அவ என்ன கேட்கிறா? எனக்கு பிள்ளை கூட வேணாம் ஆண்டவரே, இந்த மலடிங்கிற பட்டத்தை எடுக்கிறதுக்காவது ஒரு பிள்ளைய கொடுங்க, நான் உங்களை ஒப்படைச்சிடுறேன், இந்த பட்டம் எனக்கு வேண்டாம். ஐயோ பெண்ணினா என்னை போட்டு தாலி தான் தாளிக்கிறேன், நுழையவே முடியல, நுழைஞ்சாலே மூஞ்ச பார்த்து வந்துட்டேன் வேணாம் என்ன, ஐயோ மோத்துல முடிக்கிட்டாரு, என்னை ரொம்ப பண்றா, என்னால முடியல, எனக்கு இப்ப பிள்ளைய வளர்க்குங்கிற ஐடியா இல்லை, இந்த பிள்ளை ஐயோ இந்த ஆசை விட்டு போச்சு ஆண்டவரே, ஐயோ விட்டுருங்க, எனக்கு ஒரே ஒரு ஆசை, என் வயிற்றுல பிள்ளைய கொடுங்க, நான் மலடி இல்லைங்கிற பட்டத்தை வாங்கிக்கிறேன், முன்னாடி நான் ஐயோ நல்லா வரணும்பா, இந்த பேரை என்னை விட்டு எடுத்துருங்க, மலடி பட்டம் எனக்கு வேண்டாம்,
அதுக்காவது ஒரு பிள்ளையை கொடுங்க. அந்த பிள்ளையை நான் வச்சுக்க மாட்டேன் உங்கள்கிட்ட ஒருத்தர். ஓகே, ஆனால் ஓகே, நான் என்ன எதை மனசுல கற்பத்தை அடைச்சனோ கரெக்டா வந்துட்டான். ஆனால் இப்ப நான் அவன் சரி தரேன். ஜரா இல்லையா? இதான் அந்த என்ன சொல்ல வரேன், தேவன் ஒரு ப்ராப்ளத்தை, ஒரு இஷ்யூவை, ஒரு பிரச்சனையை எதுக்கு அனுமதிச்சாரோ, எதை மனசுல வச்சு அனுமதிச்சாரோ அந்த நோக்கம் நிறைவேறாம நீங்க என்னதான் குப்படிக்க விழுந்தாலும் அவர் செவி கொடுக்க மாட்டார், காதிலே வாங்க மாட்டார். த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்சிடென்ட் அண்ணாள். அண்ணாள் அப்படி இருக்கா. அண்ணாள் வாயிலிருந்து வர்ற வரைக்கும் அமைதியா இருந்தா. அது வரைக்கும் பிள்ளை வேணும் பிள்ளை வேணும் பிள்ளை வேணும் கேட்டா. இப்ப பிள்ளை எனக்கு வேண்டாம், உங்களுக்கு கொடுத்துட்றேன், மல்டிப்பட்ட வேணான்ட்டா. அப்படி சொல்ல விட்டவளுக்கு சாமுவேலை பெற்று ஆண்டுகிட்ட ஒப்படைச்சு வந்தவனையும் அதுக்கப்புறம் பிள்ளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் இதெல்லாம் கேட்கவே இல்லை ஆண்டவரே, மல்டிப்பட்டா போயிடுச்சு, சந்தோஷமா இருந்தேன், இன்னும் வரிசைக்கு பத்துட்டு இருக்கிறேன். வச்சுக்க தாயே, வச்சுக்கோ வச்சுக்கோ. ஆமீன். கர்த்தர் நல்லவரா? உங்களுக்கு புரியுதுங்களா? கர்த்தர் எப்படி நம்மளோட வாழ்க்கையில இடைப்படுகிறார், எப்படி நம்மளோட சேர்ந்து அவரும் கூட வாழ்கிறார், என்ன நோக்கத்துல மோட்டிவ்ல நம்மோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார், என்ன ஸ்டைல் என்ன, அவருடைய ஸ்டைல் என்ன, அவருடைய குணம் என்ன, அவருடைய அந்த வே ஆஃப் மெத்தட் என்ன, செயல்படுகிற விதம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. அதனால ஒரு பிரச்சனை இன்னும் போகலையா அப்படின்னா இன்னும் அந்த பிரச்சனையை தேவன் அனுமதிச்ச நோக்கம் நிறைவேறலைன்னு அர்த்தம். தயவுசெய்து நம்புங்க. இல்லைங்க, நானும் எவ்வளவோ பாஸ்டிங் போட்டேங்க, பெரிய பெரிய பாஸ்டர்லாம் சொல்லி செவம் பண்ணுங்க, எங்களை எத்தனை தடவை தெரியுமா அந்த பாஸ்டர் எத்தனை கை செவிச்சா தெரியுமா, போகலங்க, இன்னும் பிரச்சனை மாறலங்க, அப்படியே தாங்க இருக்குன்னா இப்படி யாராவது சொன்னாங்கன்னா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதை பேசுறேன். அவர் எதுக்கு இதை அனுமதிச்சாரோ அந்த நோக்கம் இன்னும் வரல, இல்ல அந்த பிரச்சனை தீரக்கூடிய அந்த ஏற்ற நேரம் இன்னும் கிடைக்கல, இன்னும் வரல. அதான் அர்த்தம். சாமுவேல் பிறக்கும் காலம் வரும்போதுதான் சாமுவேல் அண்ணாளுக்கு பிள்ளைய அவர் ஓகே கொடுப்பார். இது சேர்த்தாடி புரிஞ்சுங்க, ஏற்ற காலத்தை புரிஞ்சுக்குங்க. அதனால என்ன சொல்ல வந்தாரு ஆண்டவர், ஒரு பிரச்சனைய தேவன் எதுக்கு அனுமதிச்சாரோ அந்த நோக்கம் நிறைவேறாம நீங்க என்னதான் ஜெபம் பண்ணாலும் அவர் காதுல வாங்க மாட்டார். அனுபவத்தோட சொல்றேன், நான் பைபிள்ல இருந்து நான் பேசுறேன். காதுலயே வாங்க மாட்டார், அமைதியா இருப்பார். அந்த நோக்கம் நிறைவேற டைம், அந்த நோக்கம் நிறைவேற அந்த காரியத்தை நீங்க பண்ணா அந்த அந்த இடம் சம்பவிச்சிருச்சுன்னா ஓகே கொடுத்துருவேன், போடா பண்றேன். ஆமே. பாருங்களேன், எவ்வளவு அன்புள்ள தேவன், எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காரு, அதையும் கவனிங்க. கண்டிப்பா இருக்கிறாரு. எவ்வளவு அன்புள்ள தேவன், நமக்காக உயிரே கொடுத்தாரு. அதே இடத்துல கண்டிப்புனா ஐயோ அவர்கிட்ட தான் கத்துக்கணும். அதுல வாங்க மாட்டாரு. விழுந்து பரண்டு பரான்னா கூட கூட வேஸ்டடா, நீ மாத்த முடியாடா, போடா போடா போடா, தேங்காய் போட்டு படுறாங்க, போடா சும்மா ரத்தமாகிட்டு இருக்க, போடா சீவண்டா சொல்லி அனுப்பிட்டுருவாரு.